ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து கிராஃப்ட் பேப்பர் வச்சு சிம்பிளான வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கிராஃப்ட் பேப்பர் 2 கான்ட்ராஸ்ட் கலரில் கிராஃப்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒரு 3 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. சிசர், உள்ளன் த்ரெட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் இல்லாட்டி ஹோம்மேடு க்ளூ எடுத்துக்கோங்க. ஹோம்மேடு க்ளூ செய்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போது வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிராஃப்ட் வித் சிவேஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பற்றி நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் செய்கிற கிராஃப்ட் டிஐஒய் ஜுவல் மேக்கிங் எல்லாத்தையும் ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிங்க. எங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். இப்போது வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடித்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கிராஃப்ட் பேப்பரை க்ராஸாக மடித்து கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து 10 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. அதை வந்து உள்ளே மடிச்சுக்கோங்க. நம்ம கப்பலுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அகைன் அந்த 2 ஆப்போசிட் எஜ்ஜையும் வந்து உள்ளே மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து உள்ளே மடிச்சுக்கோங்க. நான் வீடியோஸில் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா ஃபெவிகால் இல்லாட்டி ஹோம்மேடு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு ஒரு கோன் மாதிரி கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கிராஃப்ட் பேப்பரில் வந்து சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப் இல்லாட்டி ரவுண்ட் ஷேப் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்கொயர்ஸும் இந்த மாதிரி கோன்ஸாக பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கிராஃப்ட் பேப்பரை எடுத்து அதை வந்து மடித்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளன் த்ரெட் கொஞ்சம் எடுத்து அதோட ஒரு எட்ஜில் வச்சு க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ அந்த கிராஃப்ட் பேப்பரை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இதாக கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து கிராஃப்ட் பேப்பர் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன். இப்போது 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கோன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 இருக்கிற மாதிரி, அப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, மேலே வந்து ஒரே ஒரு கோன் மட்டும் வர மாதிரி நான் வைக்க போகிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் 4 கோன்ஸை சேர்த்து ஒட்டிட்டேன். இப்போது அது என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூ கன் வச்சு அந்த கோன்ஸை வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் ஒட்டிடுங்க. அகைன் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து உள்ளன் த்ரெட்டில் ஒட்டிடுங்க. இதே மாதிரி 3 கோன் இருக்கிறதையும் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கோன் இருக்கிறதையும் ஒட்டிக்கோங்க. மேலே ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து நான் ஒரே ஒரு கோன் மட்டும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். கிராஃப்ட் பேப்பர் வச்சு சிம்பிளாக ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர் யுவர் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.